ஜூன் 21, அதாவது ஜூன் 21 இன்டர்நேஷ்னல் யோகா டேயை செலிப்ரேட் பண்ணப்படுது. இக்காலத்தில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருந்து மீளதுக்கு மக்கள் கண்டுபிடிச்சிருக்க சாதனம் தான் யோகா. இந்த யோகானால் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், மனச்சோர்வு, மனக்கவலை, தீராத வலிகள், இதுக்கெல்லாம் டாக்டர்களே இப்போ ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது யோகாவை தான். இந்த யோகாவை நீங்கள் முறையான பயிற்சி கூடங்களில் போய் செய்து பழகிக்கிட்டு வீட்லேயும் நீங்கள் செய்து வந்தால் உங்களுக்கு மிகவும் நல்லது. எலும்பு தேய்மானம், சுகப்பிரசவம், மனச்சோர்வு தீர, இப்படி பல விஷயங்களுக்கு இன்றைக்கி யோகா தான் ஒரு சிறந்த மருத்துவமாக காணப்படுது. அதுவும் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அளவே கிடையாது. அதனால் நம்ம முறையான தியான பயிற்சி, யோகா பயிற்சியெல்லாம் செய்துக்கிட்டோம்னா ரொம்பவுமே நல்லது. இந்த யோகாவை முறையாக பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்கள்ட்ட பழகி நாம் தினமுமே அதை ஒரு காரியமாக செய்து வந்தால் நம்மளை போல் ஆரோக்கியம் மிகுந்தவங்க யாருமே இருக்க முடியாது. முதுகு வலி, வயிற்று வலி, கால் வலி போன்ற வலிகளுக்கு, மாதவிடாய் கோளாறுகளுக்கு எல்லாத்துக்குமே இப்போ யோகாவை ஒரு சிறந்த மருத்துவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் தவறாமல் நீங்கள் யோகா பயிற்சி கூடங்களை நோக்கி செல்லலாம். எப்படி நாம் நம்மளை என்டர்டெயின் பண்ண சினிமா, ட்ராமா, டூரிசம்னு போகிறோமோ அதுபோல் நம்ம வாழ்க்கையிலையும் யோகாவுக்கு ஒரு முக்கிய இடத்தை கொடுத்தோம்னா நம்ம பல நோய்கள்லேருந்து தப்பலாம். அதுபோல் தியானாவும் நாம் பழகிக்கிட்டால் நமக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடியது தியானான்னு சொல்லலாம். மென்டல் ரெஸ்ட்டு கிடைக்கும்போது நாம் இன்னும் எளிதாக திங்க் பண்ணலாம். அதனால் இது போன்ற காரியங்களுக்காகவும் வாழ்க்கையை நம்ம ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் கழிக்க யோகா கூடங்களை தேடி செல்லலாம். அதன் மூலம் வெற்றி அடையலாம். வாழ்க்கையை நல்ல ஒரு சொர்க்கமாக்கலாம்.